ஹே காய்ஸ், இந்த ஒரு டிஷ்க்கு வீட்ல இவ்ளோ அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி ஒரு காரசாரமான நண்டு ரெசிபி பார்க்கலாமா? இந்த நண்டு கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு ஒரு கடாயில நான் குடுக்குற இன்கிரீடியன்ட்ஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அத ஆற வச்சுட்டு ஒரு கடாயில ஆயில் விட்டுட்டு சோம்பு, சின்ன வெங்காயம், நான் கொஞ்சம் கார்லிக்கும் சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். நம்ம வந்து நண்டை வந்து அப்படியே சேர்க்கிறத விட அந்த நண்டை லைட்டா வந்துட்டு ஆயில்ல வதக்கிட்டு சேர்த்தோம்னா அதோட ஸ்மெல் எதுவுமே வராம இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி கூட நம்மளோட நண்டு, அப்புறமா அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா தண்ணியும் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், அட்டகாசமான நண்டு கிரேவி ரெடி. இது நம்ம ரைஸ் அண்ட் இட்லி, தோசை எது கூட வேணாலும் வந்துட்டு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு தோசை கூட தான் சர்வ் பண்ணியிருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.